الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العليم أو في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். நம் உயிரினும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள் மற்றும் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பேராசை. ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆசை நம்ம ஒரு விஷயத்தை எந்த இடத்துல வச்சு பார்க்க வேண்டுமோ அந்த இடத்துல விரும்பி வைக்கிறது ஆசை. அதாவது நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை புறக்கணிச்சுட்டு குறைந்த விஷயத்துக்கு நம்ம ஆர்வம் காட்டுறது, அதில் ஆசைப்படுறது அது பேராசையாக இருக்கு. இப்போ தொழுகை ஒரு நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் அந்த தொழுகையை விட்டுட்டு அதுக்கு ஒரு காரணத்தை ஒரு வேலை கருதி அதில் அந்த வேலையில் நமக்கு பணம் அதிகம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அந்த பணத்தின் மேலே ஆசை வச்சு அதை அந்த பணத்தை மீது பேராசை கொண்டாரு. அப்போ அதனுடைய தொழுகையை விட்டுட்டு அந்த பணம் தான் அவருக்கு முக்கியமாக இருக்குது. அப்போ இது பேராசையாக இருக்குது. நம்மளுடைய கடமைகளில் 5 கடமைகள் முக்கியமானது தொழுகை. அப்போ அதை நம்ம முதல்ல முக்கியமாக நிறைவேற்றக்கூடியது நம்ம கடமை. அதை விட்டுட்டு அந்த பணம் சம்பாதிக்கக்கூடியதில் அவங்க அதில் பேராசைப்பட்டு அதில் அவங்க மூழ்கிடுறாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வலத ஜலன்னபுஹு ஜன்னஹும் அஹ்ரஸன் நாசி அலா ஹயா வா மினல்லதீன அஸ்ரகும் யவது அஹதுஹும் லம் யுஹம்ர அல்ஃப ஸனத் வமா ஹுவ பிமுஸஹஸி மினல் அதாபி ஐ யுஹம்ர ஹம் வல்லாஹு பஸீரும் பிமா யஅமலூன். மற்ற மனிதர்களை விட இணை வைக்கும் முஸ்லிம்களையும் விட இவ்வுலக வாழ்க்கையில் பேராசை உடையவர்களாக இருப்பதை காண்பீர்கள். அவர்களில் ஒவ்வொருவரும் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அப்படி அவர்களுக்கு நீண்ட வயது கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் இறைவனின் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது. இன்னும் அல்லாஹ் அவர்கள் செயல்களை எல்லாம் கூர்ந்து பார்ப்பவனாக இருக்கிறான். அப்ப ஒரு மனிதன் எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் நீண்ட நாள் வாழ ஆசைப்படுறான். ஆனா அவனுக்கு ஒரு நாள் மரணம் இருக்கு, அதை அவன் நம்பணும். மரணத்திற்கு பிறகு அவனுக்கு தண்டனை இருக்கு அப்படிங்கிறது அந்த மனிதன் நம்பிக்கை கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு பலகீனமான குணம் இருக்குன்னு சொன்னா அது அந்த பேராசை என்கிற குணம். அந்த பேராசை குணம் வந்துருச்சுன்னு சொன்னா அவனுடைய கண்ணியம் குறைக்கப்படுது. அப்போ நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு கண்ணியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்று. அப்ப இந்த பேராசை அந்த மனிதனுக்குள்ள வரும் பொழுது அவனுடைய கண்ணியம் அந்த கண்ணியத்தை அந்த மனிதன் இழந்துடுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் கேட்கிறாங்க, எனக்கு அல்லாஹுடைய பிரியம் வேணும், அல்லாஹ் என்னை நேசிக்கணும், மக்களுடைய பிரியமும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அதுக்கு ஒரு அமல் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு அந்த மனிதர் கேட்குறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 விஷயங்கள் இருக்கு. இந்த உலகத்தில் உள்ள அந்த பேராசையை உன் மனதுல இருந்து நீ முழுமையா அழிச்சிடணும். அப்படி அழிச்சிட்ட அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய நேசம் உனக்கு கிடைக்கும். அப்ப அந்த ஒரு மனிதனுடைய அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த பேராசை போயிடுச்சு, அழிஞ்சிருச்சுன்னு சொன்னா அல்லாஹுடைய நேசம் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிருது. அப்ப ஒரு மனிதர் ஆரோக்கியமா இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னா அந்த மனிதன் ஒரு நிம்மதியாகவும் ராகத்தாகவும் வாழணும்னு சொன்னா அந்த மனிதனுக்கு போதும் என்ற மனம் இருக்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு போதும் என்ற மனம் வந்துருச்சுன்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கை மிக அழகான வாழ்க்கையாக, நிம்மதியான வாழ்க்கையாகவும் ஒரு ராகத்தான வாழ்க்கையாக ஆகிடுது. இப்போ அடுத்தவங்களை நம்ம பார்க்கறனால தான் நம்ம நிம்மதி இழக்கிறோம், ஆரோக்கியத்தை இழக்கிறோம், அவங்கள்ட்ட இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஒரு அடுத்தவங்களுடைய இதை நம்ம பார்க்காம நம்மள்ட்ட அல்லாஹ் கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம திருப்தி கொண்டோன்னு சொன்னால் நமக்கு அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கப்படுது. இப்போ சொல்கிறாங்க, பெண்கள் தான் அதிகமாக பேராசை கொள்கிறாங்க அப்படின்னு. ஆனால் ஆண்களும் பேராசை கொண்டவராக இருக்காங்க. அதுக்கு ஒரு சிறிய கதை ஒரு கணவன் மனைவி வாழ்கிறாங்க. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் ஏழ்மையாக இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு கடவுள்கிட்ட ஒரு வரம் கேட்குறாங்க, நாங்கள் ஒரு பணக்காராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கடவுள் ஒரு பொன் முட்டையிடுகின்ற வாத்தை கொடுக்குறாங்க. அப்போ அந்த பொன் முட்டையிற வாத்து டெய்லி ஒரு பொன் முட்டை அவங்களுக்கு கொடுக்குது. அப்போ இப்படியே அவங்க வாழ்க்கையை டெய்லி அதை வச்சு அவங்க சம்பாரித்து வாழ்ந்துகிட்டு
வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இப்படியே இப்போ நம்ம வந்து எப்போ தான் பணக்காரராகுது, இப்போ ரொம்ப அதிகமான பணம் வந்து நமக்கு வேணும், நம்மளும் வசதி வாய்ப்போட இன்னும் அதிகமாக பணம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பொண்ணு முட்டை இருக்குதுல்ல அந்த வாத்தை வந்து நம்ம வந்து அறுத்துட்டு அதுலேருந்து நம்ம எல்லாத்தையும் வந்து உடனே எடுத்தால் நம்ம ஒரு மிகப்பெரிய பணக்காரராக ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அப்போ அந்த கணவன் மனைவியும் அதை 2 பேரும் அந்த பொன்முட்டை இருக்கின்ற அந்த வாத்தை வந்து அறுத்துடுறாங்க. அறுத்துட்டா அதில் என்ன எதுவுமே கிடையாது. எப்படி நார்மலாக என்ன ஆற்றுக்குள்ளே என்ன இருக்கும், வயிற்றுக்குள்ளே குடல் அந்த மாதிரி அதுதான் இருக்குது, எதுவுமே கிடையாது. அப்போ அந்த கணவன் மனைவி வந்து பேராசை கொண்டதால் அவங்களுக்கு டெய்லி அந்த கிடைக்கின்ற ஒரு பொன்முட்டை கூட அவங்களுக்கு கிடைக்காம ஆயிடுச்சு. அப்போ நம்ம அதிகமாக பேராசை வந்து கொள்ளக்கூடாது. நம்மகிட்ட எது எவ்வளோ இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து போதும் இது போதுன்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கையை நம்ம திருப்தி கொள்ள வேண்டும். இப்போ வந்து அல்லாஹ் வந்து சாலிஹீன்களை பற்றி கூறுகின்ற பொழுது இந்த உலகத்தில் வந்து சாலிஹீன்களும் உலமாக்களும் அவர்களுடைய மனதில் இருக்கின்ற அந்த உள்ளங்களில் இருக்கின்ற இல்மும் ஈமானும் வெளியேற்றப்படும். எப்போது என்று சொன்னால் இந்த பேராசை அதிகமாகிட்டா. அப்போ அல்லாஹ் வந்து இந்த பேராசை வந்து அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் அந்த உலமாக்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியதும் சாலிஹீன்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இல்மையும் ஈமானையும் வெளியெடுத்துடுறான். அப்போ இந்த கடைசி காலகட்டத்தில் இந்த உலகத்தில் வந்து இந்த இல்மை வந்து அல்லாஹ் வந்து வெளியே தூக்கிடுறானா, இந்த இல்மையை வந்து வெளியெடுத்துடுறான். அப்போ இந்த எதனால இந்த பேராசை கொண்டனால அந்த இல்மை நம்ம உள்ளத்துல இருந்து நீங்கிடுது. அப்படிப்பட்ட அந்த பேராசையிலிருந்து அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். மக்களுடைய பிரியம் வேண்டும்னு சொன்னால் நம்ம வந்து அடுத்த மக்கள் என்ன அடுத்தவங்க என்ன வச்சுருக்காங்க அந்த பொருள் மேலே நம்ம ஆசை கொள்ளக்கூடாது. அல்லாஹ் வந்து நமக்கு டெய்லி உடுக்க உடை, உண்ண உணவு, இருக்க இருப்பிடம் இதை இந்த அடிப்படை தேவை நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ அல்லாஹ் கொடுத்ததை வைத்து நம்ம திருப்தி கொள்ளணும். இது நான் இப்படி இருந்தோன்னு சொன்னால் நம்ம அடுத்தவங்களை பார்க்காம நமக்கு உள்ள பொருளை வச்சு நம்ம திருப்தி கொண்டோன்னா அல்லாஹ் மக்களுடைய பிரியமும் நமக்கு கிடைக்கிறது. இப்போ வந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பஸ்ராவுடைய கவர்னராக இப்னு அபீர் அப்படிங்கிற அவங்க வந்து பஸ்ராவுடைய கவர்னராக இருந்தாங்க. அவங்க வந்து சில நாளில் நோய்வாய்ப்பட்டவங்களாக ஆயிட்டாங்க. அப்போ இந்த கவர்னரை வந்து சந்திப்பதற்காக ஒரு சஹாபி அப்துல்லா இப்னு உமர் என்ற சஹாபி வந்து வராங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து சஹாபி தானே, எனக்கு வந்து இந்த நோய் குணமாகணும்னு சொல்லி நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்கிறாங்க, நான் வந்து துவா செய்கிறது இருக்கட்டும், நீங்கள் வந்து பஸ்ராவிலிருந்து மக்காவிற்கு செல்லக்கூடிய அந்த வழியில் ஹாஜிகளுக்கு நீங்கள் வந்து தண்ணீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. இந்த காரியம் பெரியது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சுத்தமில்லாத தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது, ஹராமான பொருளால் செய்யப்பட்ட தர்மமும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து எப்படி மக்களுக்கு நீங்கள் வந்து உதவி செஞ்சுருக்கீங்க, அந்த ஹாஜிகளுக்கு மக்களிடத்திலிருந்து அபகரித்து அவங்களிடத்துலேருந்து கொள்ளையடித்த பணத்தை வச்சு நீங்கள் வந்து சதக்கா வந்து தர்மம் செஞ்சுருக்கீங்க. அப்போ இது வந்து ஒரு ஹராமான பொருள், ஹராமான பணத்துலேருந்து நீங்கள் வந்து இந்த தர்மத்தை செஞ்சுருக்கீங்க. அப்போ இது வந்து அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த பணத்தின் மீது கொண்ட அந்த மோகத்தால் நீங்கள் அந்த மக்களிடத்துலேருந்து அபகரித்த அந்த ஹராமான பணத்தை வச்சு நீங்கள் வந்து இந்த சதக்கா செஞ்சுருக்கீங்க. அப்போ இந்த ஒரு சதக்கா வந்து அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், 2 விஷயங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுங்க, பேராசை கொள்ளுங்க. ஒன்று, அல்லாஹ் வந்து ஒரு மனிதனுக்கு கொடுத்த அந்த செல்வத்தை நல்ல வழியில் நீங்கள் செலவு செய்வதற்கு பொறாமப்படுங்க. இன்னொரு மனிதனுக்கு அல்லாஹ்தாலா கல்வியை கொடுத்துருக்கான், கல்வி ஞானத்தை கொடுத்துருக்கான். அந்த கல்வி ஞானத்தை வச்சு அவங்க வந்து நல்ல முறையில் தீர்ப்பு செய்யணும், மற்றவர்களுக்கும் நீங்கள் அந்த கல்வியை கற்றுக் கொடுங்க. இந்த 2 விஷயங்களுக்கும் நீங்கள் பொறாமை கொள்ளுங்க. அப்போ இதனால் மற்ற விஷயங்களுக்கு பொறாமை கொள்ளாமல் இந்த 2 விஷயங்களுக்கு பொறாமப்படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று இந்த 2 விஷயங்களுக்கு மட்டும் நம்ம பேராசை கொள்பவராகவும் மற்ற எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து புறக்கணிச்சிட்டு அதில் அந்த விஷயங்களை நம்ம பேரெடுத்து பார்க்காம இந்த நல்ல விஷயங்களுக்கு மட்டும் நம்ம பேராசை கொள்பவர்களாக அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ்.